அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சந்திப்பின் பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் குர்ஆனை ஓதி காட்டுபவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் தம்மை சந்திக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1902. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இயல்பாகவே அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய வழக்கமுள்ளவர்களான அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற காலங்களை விட ஜிப்ரீல் தம்மை சந்திக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். மேலும் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகிய இந்த ரமலானுடைய மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஹதீஸ் பேசுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை மற்ற மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டும். தர்மம் வழங்குவது, திருக்குர்ஆன் ஓதுவது, உபரியான தொழுகைகளில் ஈடுபடுவது, தஸ்பீஹ் செய்வது போன்றவற்றில் நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பாடம் கற்கலாம். ரமலான் மாதத்தில் மட்டும்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுவது பொருத்தமல்ல. ஏனெனில் அந்த ஹதீஸில் இதற்கு ஆதாரமாக எந்த வாசகமும் இடம்பெறவில்லை. மாறாக மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நபிகளார் அதிகம் தர்மம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர இந்த மாதத்தில்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு கருத்தும் இடம்பெறவில்லை. வேறுபாட்டை புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.